டிராமா பண்ணிட்டு இருக்கு. நான் நீ தான் இப்ப டிராமா பண்ணிட்டு இருக்க. ஒரு காஃபினால சண்டே முடிச்சிட்டு இருக்கியா? போட்டேன்னு வச்சுக்க. ஹாய் காய்ஸ், நாங்கள் தான் உங்க லைன் கிங் அஃபிஷியல். ஸோ லைன் கிங் அஃபிஷியல் வந்து ரொம்ப நாள் ஆச்சு ப்ராங்க் போட்டு. நீங்கள் எல்லாருமே வந்து நாங்கள் என்ன vlog போட்டாலும், செலிப்ரேஷன் போட்டாலும் பார்க்க மாட்டேங்கிறீங்க, ஃபேமிலி vlog போட்டாலும் பார்க்க மாட்டேங்கிறீங்க. எங்ககிட்டேருந்து எதிர்பார்க்குற ஒரே ஒரு விஷயம் என்னென்னா ப்ராங்க் மட்டும்தான். நாங்கள் ஒரு விஷயத்தை உங்கள்கிட்ட பழகிட்டோம்னு நினைக்கிறேன், பழக்கி வச்சுட்டோம்னு நினைக்கிறேன். ஸோ எங்ககிட்ட நீங்கள் வந்து விரும்பி ரொம்ப லைக் பண்ணி கேட்குறதே ப்ராங்க்னு சொல்லிட்டு. ஸோ ப்ராங்க் வந்து கண்டினியூவாக பண்ண முடியாது, எப்போனா தான் அந்த மாதிரி திடீர்னு ஏதாவது பண்ணணும். ஸோ இதுக்கப்புறம் முடிஞ்ச அளவு நான் வந்து எல்லாத்தையுமே ப்ராங்க்கில் ஃபோக்கஸ் பண்ணி இன்னும் டிஃப்ரெண்ட்டான என்னென்ன ப்ராங்க்லாம் பண்ணலான்னு சொல்லி நம்ம வந்து யோசித்து எல்லாமே பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ இப்போ நான் வந்து நாங்களும் சேர்ந்து தான் ப்ராங்க் பண்ண போகிறோம் திவ்யாவை. இது என்ன ப்ராங்க் என்ன ஏதுன்னு சொல்லிட்டு vlogக்குள்ளே போய் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு பாருங்கள். நீங்கள் எல்லாருமே கேட்டதுனால தான் நாங்கள் 2 பேரும் சேர்ந்து திவ்யாவை ஒரு தரமான ப்ராங்க் சிறப்பான பண்ண போகிறோம். ஸோ வந்து சீரியஸ்லி பயங்கரமான என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும். பயங்கர காம்போ எங்கள் காம்போ. அதனால் சரியாக வச்சு இன்னைக்கு திவ்யாவை செய்ய போகிறோம். என்ன ஏதுன்னு சொல்லிட்டு vlogக்குள்ளே போய் பார்த்துக்கோங்க. ஓகே, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். 400K அடிக்கிறதுக்கு இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது. சப்போர்ட் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, வாங்க இப்போ vlogக்குள்ளே போகலாம். பார்த்தீங்கன்னா திவ்யா எங்கே ரெஸ்ட் ரூமில் இருக்கா. ஸோ வர்றதுக்குள்ளே நம்ம கேமரா எல்லாத்தையுமே செட் பண்ணிக்கிட்டு ப்ராங்க்கை ஸ்டார்ட் பண்ணுவோம். என்ன ப்ராங்க் சொல்லிடலாமா இப்போவே? வேணாம், vlog பார்த்து தெரிஞ்சுக்கோங்க, எல்லாத்தையுமே சொல்லிடுவாங்க. புஸ்க்கு இருக்கும்ல, கரெக்டாக இருக்கும். வா 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 குடு லைக் எங்கேயும் வச்சுக்கோ. கைஸ், ரெஸ்ட் ரூம்லேருந்து வர்றதுக்குள்ளே நம்ம வந்து எல்லாத்தையுமே ரெடி பண்ணிட்டோம். கேமரா செட் பண்ணுறது ஒன்றும் பெரிய மேட்ரு இல்லை. மிஷினுக்கு பக்கத்தில் கரெக்டாக மிஷின் அந்த சந்தில் கரெக்டாக வச்சுருக்கோம். சரி, ஓகே, என்ன ப்ராங்க் என்ன ஏதுன்னு சொல்லிட்டு அப்படி பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். உங்களுக்கு தான் இன்றைக்கி வந்து வேட்டை. காத்து போடு பறையடிக்காத சிக்கன சிச்சா. என் கையில் ஒரு ஃபோன், அந்த ஃபோனை எடுல. ஜாலியோ இவா அப்பாட்ட வா தாரு ஜவா எக்ஸ்ட்ரா மாதிரி திரியும் நல்லா. பை 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 பை. ஏய் அக்கா என்ன கையிலே பாலாமா தெரியலையே, ஃபோன் எடுத்துட்டு போயிருக்காளா? அதான் சும்மா ஃபோன் எடுத்துட்டு இருக்கோம். இவ்வளோ வச்சு ஒரு ப்ராங்க் பண்ணுறதுக்கு நாங்கள் படுற அவஸ்தை. ஏய் வெளுத்தே விடுவேன் உன்னை, நான் வெளுத்து விடுவேன். குச்சி ஏய் யாரோட ஒய்ஃப் தான் பேசிக்கிட்டு இருக்க? ஒய்ஃப் பேசிக்கிட்டு இருக்கா? மெண்டலே, பேங்க்ல இருந்து ஃபோன் அடிக்கிறாங்க. என்னம்மா என்னன்னா வேணா பேங்க்ல வச்சது காசு கட்டணுமே, கட்ட தேவையில்ல. அதுக்கு வட்டியா? எவ்வளோவா?
தெரியல, நான் நேர்ல வர சொல்றாங்க. இன்னைக்கு இல்ல, நான் வர சொல்றாங்க. 1200 சம்திங். லா போய் டீ போட்டோ போ. ஏய் என்னல லாவண்யா, உன்னே தான் சொல்லணும் லாவண்யா. ஏய் மேதாவி கூப்பிட்டுக்கிட்டு இருக்கல்ல. டேய் திமுறாயிடுச்சு ரொம்ப, மரியாதையே இல்லை கொஞ்சம் கூட. சாப்பாடு ஆயிடுச்சா திவ்யா? ஏய் லாவண்யா போய் சாப்பாடு போட்டு ஓடு, பசிக்குது சாப்பிடுவோம். ஏய் இதர்ல செவுட்டு மீசம் வச்சுக்கிறீங்க ஆள் ஆளுக்கு. இது ஒரு ட்ரெண்டிங்கில் இருக்கு பணம். எல்லாரும் செவுட்டு மீசம் வச்சுக்கிறீங்க. நீ என்ன நீ கக்கஸில் போய் செவுட்டு மீசம் வச்சிருந்தியா? நீனு உன் தங்கச்சிக்கிட்ட ரொம்ப நேரமாக டீ கேட்டுக்கிட்டு இருக்கேன், ஒரு டீ போட்டு தர மாட்டேங்குதுல. ஏன் உன்னையால டீ ஏந்து போய் போட்டுக்க முடியாதா? அப்பதான் உனக்கு போட்டு கொடுக்கணுமா? அவனுக்கு சும்மாவே காது கேட்காது, செவுட்டு மிஷின் வர எடிட் மாட்டேங்குது. பண்ணிட்டு இருக்கேன் திவ்யா. நீ யாரும் சும்மா உட்காந்துட்டு இல்லை மதன், ஆளாளுக்கு ஒரு வேலை பார்த்துட்டு தான் இருக்காங்க. உனக்கு வேணும்னா நீ தான் எழுந்து போய் போட்டுக்கணும். அவன் உனக்கு வேலை பார்க்கறதுக்காக ஊர்ல இருந்து வரல, புரியுதா? ஏன் நான் உனக்கு வேலைக்காரையா இருக்கிறதுக்கு பார்த்தா அவன் வேற ஒரு வேலை செய்யணுமா? ஏய் ஏய் கழுத்து பிசினஸ் ஒரு காதல தான் வச்சிருக்கியா? அப்ப கேட்டும் கேட்காத மாதிரி தான் உட்காந்துருக்கியா? கேட்கல, காதும் போயிருச்சா உனக்கு? தெரியாதா? போகும் பாரு எப்படி பதில் சொல்றீங்கள. வேணுக்குனே பண்ணாத லாவண்யா. போ டீ போட்டோ போ. நான் ஏன் போடணும்? என்ன சொன்ன? நான் எதுக்கு போடணும்? எதுக்கு போடணுமா? என்ன ஒரு மரியாதை இல்லையா? ஒரு டீ தவிச்ச வாய்க்கு ஒரு டீ கேட்க கூடாதா? ஏன் உன் பொண்டாட்டி இல்ல? ஏன் பொண்டாட்டி நான் உன்கிட்ட தானே கேட்குறேன். நான் ஏன் போட்டு தரணும்? அந்த மாதிரி சோறாக்கிட்டு தானே இருக்காள. சமைச்சுதான் முடிச்சிட்டாங்கல்ல, போட சொல்லுங்க. சமைச்சுக்கிட்டு இருக்காள. முடிச்சாச்சு. டீ போடுனா போடு. எழுத்து பேசியிருந்தா வாயை உடச்சிருவா பாத்துக்க. நான் போட முடியாது. என்ன சொன்ன? அடிச்சு சப்பு சப்புன்னு அடிச்சு போடுவோம் பாத்துக்கோ. எழுத்து பேசிட்டு இருக்கியோ? நான் ஏன் ஆமா அப்படிதான் பேசுவேன். என்ன சொன்ன? அப்படிதான் பேசுவேன். திவ்யா சூப்பர் திவ்யா, சூப்பர் திவ்யா, நல்ல குடும்பம் திவ்யா, சூப்பர் திவ்யா, நல்ல குடும்பம். நீ தான் அப்படி நினைச்ச, நீ தான் அப்படி நினைச்ச. ஃபேமிலியே அப்படித்தான் இருக்காங்களா? திமிரு திமிரு அதிகம். நானே அப்படி இருக்கும்போது என் குடும்பம் வேற எப்படியா இருக்கும்? என்ன ஒண்ணு மாதிரி இருக்குமா? ஏய் லாவண்யா, என்ன இப்படி பேசிட்டு இருக்க? அப்படிதான் பேசுவேன், வேற எப்படி பேசணும்? இப்படி வந்து பேசு. ஏன் அப்படி வந்து ஏன் பேசுற? நீங்க எப்படி வந்து பேசுங்க? ஏன் படுத்து கூட பேசுவாங்க? ஏன் ரெண்டு பேரும் இப்ப என்ன பிரச்சனை உனக்கு? சேர்ந்து இது பண்ணணும், இல்ல, இப்ப உனக்கு என்ன கலாய்க்கணும். இல்ல டீ இது கேட்டாங்க, நீங்க போட்டுக்கோங்க. என்ன போடு போடுன்னு இல்லைன்னா உங்க பொண்டாட்டிய போட சொல்லுங்க அப்படின்னு. கரெக்டா தானே சொல்லிக்கிறேன். இது ஒண்ணு எனக்கு யார் இருக்கா? உன் குடும்பம் உனக்கு தானே செய்வாங்க. எனக்கு ஆமா, அவன் எனக்கே செய்ய மாட்டேன். உன் குடும்பம் உனக்கு தான் செய்வாங்க. நான் போடாச்சேன் டீயை போட்டா ஒரு வாட்டி டீ கேட்கறதில்ல. டீயை போடுறா, அவளை ஊற்றி குடிக்கிறா, எல்லாத்தையுமே அவளை தான் பண்ணிக்கிறேன். உனக்கு வேற சேவை செய்வாங்களா? ஏன் உங்களால போட்டுக்க முடியாதா? ஒன்னொன்னுத்துக்கும் ஒரு ஒரு வேலை சொல்றீங்க. நீ என்ன கேள்வி கேட்குறியா? ஆமா, என்னோட ஹிப் சைஸ் இருந்துக்கிட்டு நீ என்ன கேள்வி கேட்டுட்டு இருக்க? கேட்பேன். அவ்வளோ திமிரு உனக்கு ஆயிடுச்சா? யாரு கொடுத்த இடம்? அதெல்லாம் உங்க அக்கா கொடுத்த இடமா? இல்லையே. ஆ ஏன் எங்க அக்கா எனக்கு தரணும்? காலைல எத்திரிக்கிற, தலையை வர்ற, இன்னும் 4 நாள் நடக்கிற, 4 நாள் நடக்கிற, படுத்துக்கிற, ஃபோன் நோண்டி ரீல்ஸ் பார்க்குற. என்ன வேலை செய்யற நீனு? என்ன வேலை செய்யல? என்ன வேலை செய்யற? என்ன வேலை நான் செய்யல? காப்பி தண்ணி எடுத்து போட மாட்டேங்கிற. 24 hours காப்பி கேப்பீங்க. எத்தனை வந்து போட்டு வந்து எத்தனை வாட்டி நீ கொடுத்துருக்க? கால்ல இருந்து கொடுத்ததே இல்லையா? எத்தனை வாட்டி கொடுத்துருக்க? கொடுத்ததே இல்லையா? கொடுத்ததே இல்லதான். நான் கொடுத்திருக்கேன், யோசிச்சு பாருங்க. யோசிச்சுலாம் பார்க்க முடியாது. யோசிச்சு நான் பார்க்க சொல்லிட்டேன், டைம் இல்ல பொண்டாட்டிய எனக்கு. போட்டு தர சொல்லுங்கன்னு. இதுக்கு மேல நான் என்ன சொல்லணும்? யா. அவளை பத்தி தெரியுமா? நீ வா போன்னு பேசுதே. நல்ல சின்ன பொண்ணு, சின்ன பொண்ணு. கல்யாணம் ஆனா 10 மாசத்துல புள்ள பெத்துருவா. சின்ன பொண்ணு. ஏன் பாத்தீங்களா? ஏன் பாத்தீங்களான்னா இது என்ன பார்க்க வேற தெரியுமா? இல்ல சொல்றீங்க. நடைமுறை தானே. சொல்றீங்க. ரெண்டு பேரும் இப்ப வாய்
உட்காந்துட்டு இருக்கீங்க இப்போ போடுறதுக்கு உங்களுக்கு இது தேவையில்லாத பெரிய பெரிய வார்த்தைலாம் சொல்லிட்டு இருக்காது. உன்னால முடியாதுன்னா முடியாதுன்னு சொல்லிடு. நான் புரியுதா? ஃபர்ஸ்டே முடியாதுன்னு காப்பி கேட்டிருந்தா நான் என்ன பண்ணுவேன்? காப்பி என்ன கேட்க முடியும்? காப்பின்னு தான் கேட்க அவங்க முடியும். கிச்சன்ல தானே இருக்காங்க. கிச்சன்ல தானே இருக்காங்க. அவங்க போட சொல்ல. நீ என்ன செஞ்ச? ஏன் ஒரு காப்பி போடுறதுக்கு கூட முடியாது. உடம்பு தான முடியல 4 நாளா. நீ போய் செஞ்சியா எங்கயாவது? ஏன் நான் செய்யவே இல்லையா? எங்க செஞ்ச? நீங்க போனே வச்சுட்டு இப்படியே உட்கார்ந்திருந்தீங்கன்னா உங்களுக்கு என்ன தெரியும்? என்ன தெரியுமா? எனக்கு எல்லாமே தான் தெரியும். நான் பாத்துக்கிட்டு தான் இருக்கேன் உன்னைய. உடம்பு சரியில்லை அக்காவுக்கு. சரி பாவம் நம்ம சமைப்போம் அப்படின்னு ஏன் போய் சமைச்சியா நீ? சமைச்சேன். என்ன சமைச்ச? உங்களுக்கு நான் போட்டு கொடுக்க முடியாது. அக்காவுக்கு தான் என்னால செய்ய முடியும். அப்படியா? சரி சரி இனிமே மாமாலாம் பேசக்கூடாது. அவத்தோட இருந்துக்கணும். நான் ஏன் பேசுறேன்? என்ன பேசுற உங்க 2 பேருக்கு இப்ப? எதுக்கு ஓடு கத்தினே இருக்கீங்க? என்ன பேசுது? நீ அதுக்கிட்டாம எழுதிட்டு இருக்கியா? உனக்கு என்ன வேணும்? காபி தானே வேணும். அவ கேக்குறல உனக்கு வெக்கமான சூடு சொன்னே இல்ல? அவளும் நான் கிச்சன்ல தான் நிக்கிறேன். அவளும் அப்படிதான் அவமானப்படுத்துறா. நீனும் அவமானப்படுத்திட்டு நான் இருக்க. கிச்சன்ல தான் முன்னாடி அவமானப்படுத்தி தான் திவ்யா அவன் என்னை மதிக்கவே மாட்டேங்கிறா. ஏன் நீ மட்டும் என்ன ஒழுங்கா? ஏன் நீ ஒழுங்கா நான் கேக்குறேன். இல்ல ஒழுங்கு இல்லாம ஊர் மெஞ்சிட்டு இருக்கனா? ஒழுங்கு இல்ல. சின்ன பசங்க முன்னாடி எப்படி நடந்துக்கணும்னு நினைச்சுக்கோ. ஏன்னா ஒரு டீ கேக்குறா. நீ இப்படி பேச அவன் மரியாதை கொடுக்க மாட்டேங்கிறான். இங்க கால் மேல கால் போட்டு இங்க நான் உட்கார்ந்திருக்கேனா? ஏன் அவ கால அவ மேல போடு. ஒரு மாமாக்குள்ள மரியாதை இல்ல. உங்களுக்கு உடம்பு சரியில்லை உங்களுக்கு நான் வந்து செய்யலையா? உட்கார்ந்துட்டேவா இருக்க அந்த ரூம்ல நான் சொன்னா. ஏன் அப்பா ஏன் அப்படி சொல்றாங்க? அத நீ அவன கேளு. கேட்டதுக்கு தான் இப்படி பேசுறான்ன்றாங்க. இவனுக்கு பதில் சொன்னா சொன்னா கால் மேல கால் இப்ப சொல்லி கூட அது எடுக்குதா பத்தியா? அதான் சொல்றா அவ கால அவ மேல போடு. என் கால் உனக்கு இப்படி போடுவேன். இப்படி கூட இருப்பேன். திமிரு பத்தியா அதுக்கு? தலையை திருகிருவேன். எங்க திருகு ஒரு காபிக்காக எதுக்கு இவ்ளோ? நீ மரியாதை கொடுத்தா அவன் மரியாதை கொடுப்பா திவ்யா. நீ முதல்ல எனக்கு மரியாதை கொடுத்து நடந்துக்கோ மதன். எப்படி? என் வீட்டாளுங்க சொல்லுங்க பொண்டாட்டின்னு சொல்லணுமா? இந்த மாதிரி பேசணும்னு வச்சுக்கோ செவுளு இவள பிச்சிரோங்க நானே. பிச்சிரு சொல்லிட்டேன். தேவையில்லாம பேசி. ஏய் நானும் பார்த்தேன் நெக்கல் புண்டியா பேசினீங்கற. ஒரு காஃபிக்காக உட்காந்து ஓடு நின்னுறீங்க 2 பேரும். ஏன் உனக்கு கை கால் இல்லையா? ஏந்து போட முடியாதா? உனக்கு வேலை செய்யறதுக்கு தான் வந்திருக்காளா? அவ சும்மாவே வேலை பார்க்க மாட்டா. நீ எடிட் என்ன புண்ணை விட எனக்கு என்ன? அவ சொன்னாதான் செய்யற ஒரு வேலைன்னு உனக்கு ஆல்ரெடி தெரியும். நான் அவகிட்ட சொல்லியிருக்கேன். சரி சின்ன பொண்ணு விட்டு நீ சொல்லியிருக்க. மரியாதை பேசு. அது கூட எனக்காக ஒரு புருஷனுக்கு அது கூட கேட்க மாட்டியா? எப்படி நீங்க வந்து நல்லா இருக்கு கூட கேட்க மாட்டியா? எனக்காக ஒரு புருஷனுக்கு அது கூட கேட்க மாட்டியா? எப்படி நீங்க வந்து நல்லா இருக்கு கூட கேட்க மாட்டியா? நல்லா இருக்கும்போது 2 பேரும் அப்படி சிரிச்சு பேசிப்பீங்க. அவருக்கு தோணுச்சுனா பேசுறாரு. அவருக்கு தோணுச்சுனா வச்சுக்கிறா. தோணுச்சுனா நான் எங்க போறது? விடுதியா விடு. நானா பிடிச்சு நான் விட்டு தான் இருக்கறேன். மாட்டேன். காலை போட்டு பெருக்கு சீன் கிரியேட் பண்றீங்க. அழுற மாதிரி பண்றப்பா உடுப்பா. உங்களுக்கு என்ன நீங்க நல்லா வந்து திட்டுவீங்க. என் தலையெழுத்து எல்லாம் உங்களுக்கு வேலை செய்யறதுக்கு தான் நாங்க வந்து வந்திருக்கேன் பாருங்க. வேற வேலை இல்ல எனக்கு. இதெல்லாம் பார்த்துவியா? அன்வான்டட் திவ்யா அதெல்லாம். நான் விட்டுட்டு திவ்யா. ரொம்ப அன்வான்டடா போயிட்டு இருக்கு அந்த பிள்ளை. பிரச்சனை என்ன சொல்ல? 4 நாளா உடம்பு சரியில்லாம இருந்து இப்பதான் கொஞ்சம் நான் என்ன பேச்சு பேசுதுவியா? எல்லாமே நீ கொடுத்த இடம். என்ன பேச்சு பேசுதுவியா? நீ கொடுத்த இடம் மதன். நான் கொடுத்த இடம் இல்ல திவ்யா. நீ கொடுத்த இடம் திவ்யா. நானா நீ நல்லா பேசலாம் வந்திருக்கேன். நான் அப்படிலாம் பேசுது. பெரிய பெரிய வார்த்தை எல்லாம் பேசுது. ஆமா நான் அப்படிதான் பாக்குறேன். நான் ஆமா அப்படிதான் கேப்பா. உனக்கு தங்கச்சி மாதிரி தான். எனக்கு தங்கச்சி மாதிரி தான் பாத்துட்டு இருக்கேன். அத நீ தான் சொல்லணும். குழந்தை மாதிரி தான் பாத்துட்டு இருக்கேன். அத நீ தான் சொல்லணும்னு. அது அவங்களுக்கு தெரியணும். சோத்துல உப்பு போட்டு தான் திங்கறாங்க. அவங்களுக்கு தெரியணும். என்ன தெரியணும்? அதே மாதிரி உனக்கு தெரியும். உப்பு போட்டு தான் சாப்பிடுறோம். சோப்புல இல்லம்மா சோத்துல. சூத்துல இல்லம்மா சோத்துல. ஏன் இப்படி பேசுறீங்க? அசலமா இல்ல. எப்படி பேசணும் தெரியாது. கிட்ட பல்ல போட்டுக்கிட்டு இருக்க. சரிக்கிற தப்பா இல்ல இப்போ எதுக்கு பல்ல போட்டுக்கிட்டு இருக்க சொல்லு. இப்போ அவ பல்ல போட்டுனே நீ பல்ல போட்டுருவ. அவ மாமா கடைக்கு போல அப்படினா போய்டுவ. இப்போ ஒரு காஃபிக்காக உட்காந்து ஓடுன்னு இருக்கு. இன்னத்துக்கு தான் கேக்குறேன் நான். இப்போ உனக்கு காபி தானே வேணும். நான் போட்டு தர சுத்து வாங்குவோம். நம்ம இதே உட்காரு. ஏய் நீ உன் வேலையை பாரு.
என் கண்ணு முன்னாடி உட்கார நான் இங்கதான் உட்காருவேன். நான் இங்கதாங்க உட்காருவேன். பாரு திமிரு தானே இது. எனக்கு தெரியாது. இது திமிரு திவ்யா. அது திமிரு இல்ல. திமிரு திவ்யா. அது திமிரு இல்ல. நீ வேணும்னே உருவாக்கினதெல்லாம். நீ வேணும்னே உருவாக்கினது. அவ கம்முனா உட்கார்ந்தா அவ பாட்டி ஏந்து போப்பாரா. இங்க உட்கார கூட அங்க கூட உட்காரு. நீ எனக்கு இழுத்து வேலுக்குள்ள போறா. உங்க வீடுன்றதுனால சொல்றீங்களா? இங்க உட்கார கூடாது அங்க உட்கார கூடாதுன்னு. இது பாரு திவ்யா. இது தேவையா? இது நான் அன்வான்டட். நீ தான் இத கேக்குறா. சொல்றேன். நான் ஏன் சொல்றேன்? நீ தானே இப்ப சொன்ன. ஏன் இப்படி நான் சொன்னா அது? நீ தானே இப்ப சொன்ன இங்க உட்கார கூடாது. நான் தான் அவ கேக்குறா. ஓ நீங்க வாடகை கொடுக்கறதுனால நீங்க உட்கார கூடாது. சரியா கேக்குறா. பதில் சொல்லு. சொல்லு பதில் சொல்லு. அப்ப நான் ஓசில வந்து உட்கார்ந்துட்டு போறேன்றீங்க. நீங்க பேசுறது அப்படிதான் இருக்கு. வேலை போறவா ஓசிலன்னா எங்க எவ்வளவு பெரிய வார்த்தையில பேசிக்கிட்டு இருக்கு சின்ன பொண்ணு. நீ இப்ப அமைதியா இருக்க. நான் அடிச்சிட்டு வந்துட்டியா? ஒழுக்கமா அது எழுந்துச்சு. அவளை பத்தி உனக்கு தெரியுமா தெரியாதுன்னு என்னைய பத்தி எனக்கு உனக்கு தெரியாது. தெரியும். என்னைய பத்தி உனக்கு ஆனா தெரியும். அவளை பத்தி எனக்கு தெரியும். என்னைய நீ பத்தி அவள்கிட்ட அதுக்கு வாயை கொடுத்து வாங்கி கட்டிக்காத. எனக்கு என்னைய பத்தி உனக்கு நல்லா தெரியும். எனக்கு தெரியாது ஒண்ணுமே. நீ எவ்வளவு ஒண்ணுமே தெரியாம தான் 3 வருஷம் குடும்பம் நடத்திட்டு இருக்கியா? ஆமா நீ என்னன்னு எனக்கு எங்க அக்கா தெரியாது. நீ குடும்பம் நடத்துறதே எப்படி பெரிய மாறுறேனே தெரியலையே. குடும்பம் நடத்துறதே பெரிய விஷயம். இதுல என்ன 3 வருஷம் குடும்பம் நடத்துறியா? வேற அதான் சொல்றேனே. எனக்கு எவ்வளவு பொண்ணுங்க இருக்காங்க. என்ன சரி பாசமா இருக்கேன்னு சொல்லிட்டு கல்யாணம் பண்ணிக்கிட்டு இது பண்ணாக்கா நீ ஓவராலா இங்க பேசிட்டு இருக்க கூடாது. இதா இருந்தா அப்போ உங்க அக்கா உனக்கு வேணாக்கா. நான் தான் வேணாம் சொல்றேன்லமா. நான் நீங்க வீட்டுக்கு போற பொற போட்டா உடியாற டாக் தானே நானு. அப்படிதான் கத்துமா அது. நல்லா மாட்டிக்கினேன் இந்த குடும்பத்துல தேவையில்லாத. எவ்வளோ அழகழகான இருந்துச்சுங்க. எவ்வளோ அழகழகா பொண்ணுங்க வந்துச்சுங்க. அழகழகா இருந்தா போங்க. அப்புறம் எதுக்கு எங்க அக்காவை லவ் பண்ணீங்க? நான் ஒன்னும் உங்க அக்கா லவ் பண்ணலாமா புரியுதா? தெரிஞ்சு பேசி அப்ப எங்க அக்கா மட்டும் தான் லவ் பண்ணாங்க. உங்க அக்கா தான் என்ன வேணும் வேணும் நீ தான் வேணும் கட்டுனா ஒண்ணா அப்ப வேணாம்னு சொல்லி இருக்கணும். இந்த பாட்டு ஒண்ணு இல்ல கட்டுனா வேணாம்னு சொல்லி கட்டு இருக்கணும். வேணும் பிடிவாதம் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லுவீங்க எப்படியோ பேசுவீங்க மேலயும் பேசுவீங்க. நான் மேலலாம் பேசுறேமா கீழே கட்டுல உட்கார்ந்தா பேசுறேன் மாடிக்கு பேசுறேன். அப்படியே உட்காந்து பேசுங்க. நீ மூடுமா அமைதியா இரு. நான் ஏன் மூடணும்? வாய்க்கு வாய் பேசாத அவ்வளவுதான் விட்டுரு. நான் எதுக்கு மூடணும்? அமைதியா அக்கா விட்டுரு. இங்க பாருக்கா தாவலதான் பேசிட்டு இருக்காங்க. திவ்யா அவதான் திவ்யா தேவையில்லாத பேசிட்டு இருக்கா. ஏய் சி ரெண்டு பேரும் வாய் மூடுங்க. என்ன உனக்கு வயசு தானே இருக்கு. வயசு ஆயிடுச்சு தானே உனக்கு. சின்ன பொண்ணுகிட்ட ஈக்குவலா பேசிக்கிட்டு இருக்க. எனக்கே போய் டாடி நரச்சா போயிடுச்சு. ஏன் டாடி நேச்சா வயசு ஆயிடுச்சுன்னா நான் அந்த வயசு 60 வயசு கேளு டீ மூஞ்ச ஊத்திடுவாங்க. ஏற்கனவே ஊத்துன மாதிரி தான் இருக்கு. ஆல்ரெடி ஊத்துன மாதிரி தான் இருக்கு. அடிக்கிற வெயிலுக்கு ஊத்துன மாதிரி தான் இருக்கு எனக்கு. அந்த பிள்ளை அடக்க நீ மாட்டேன். கொஞ்சம் மெச்சூரிட்டியான அவ சின்ன பொண்ணு மாதிரி நாளைக்கு ஈக்குவலா உட்கார்ந்து சண்டை போட்டுட்டு இருக்காத மாதிரி. தெரியுதுல ஒரு விஷயம் சண்டை போடாதுன்னு தெரியல. எந்திரிச்சு போன்னு சொல்ல போகுதா? அது அவ விருப்பம்டா. ஏன் நீ ஏத்து போ. ஏன் அவதான் ஏத்து போடுமா? ஏன் நீ ஏத்து போ. எப்ப சின்ன பொண்ணு தான உட்கார்ந்து என்ன புதுசா இங்க உட்கார்ந்துட்டு இருக்கீங்க? என்ன வம்பிலுக்க தான உட்கார்ந்துட்டு நான் இருக்க பிடிக்கலனா இப்படி உட்காருவங்கற நான் ஒண்ணு உங்களுக்கு நீ தான் என்ன உங்களுக்கு இருக்க. நான் வம்பிலுக்கல உங்களுக்கு இருக்க பிடிக்கல அப்படினு சொல்லுங்க நான் போறேன். எங்க போற? சும்மா எதுக்கு என்ன நோயின்றீங்க? நீ போ உன்னை அமுச்சு விட்டுட்டு நான் அந்த பாவத்தை எனக்கு சம்பந்தம் இருக்கா? அக்கா தங்கச்சி பிச்சை பாவம் எனக்கு வேண்டாம்ப்பா. நான் வேணா போய்க்கிறேன் நீங்க இருந்துக்கோங்க. நீங்க இருந்துக்கோங்க நான் கிளம்புறேன். ஏய் வாய் மூடு கிளம்புறீங்க உங்க வீடு நான் கிளம்புறேன். நான் தான் வீடு வந்து வாடகை வீடுமா இன்னும் என் பேர்ல ஒண்ணு பட்டா எழுதல. நீங்க தான வாடகை கொடுத்தது. வாடகை கொடுத்தா அமைதியா இல்லவா நீயாதே. எதுக்கு கத்திக்கிட்டே இருக்கீங்க ரெண்டு பேரும் நோய் 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 நோய். நான் போய்க்கிறேன் நீ இருந்துக்கோ புரியுதா? நீ நான் நிம்மதியா போட்டுக்கோன்னா சொன்னா நிம்மதியா இருந்துக்கப்பா. நீங்க நிம்மதியா இருந்துக்கங்க. நான் கிளம்புறேன். கொடுக்க வேண்டியதா நீ ஒரு டீ போட்டு கொடுங்கல நீ என்ன 24 மணி நேரமும் கேட்டே இருக்காங்க. ஒரு வாட்டியும் போட்டு வந்து தருவாங்க. நீ நிம்மதியா இருமா. புருஷனுக்குனா நீ போட்டு நிம்மதியா கொடுத்தா இருந்துக்கோ. போட்டு கொடுங்க. நான் கிளம்பிக்கிறேன். நான் கிளம்பிக்கிறேன். இருன்னு சொல்லிட்டேன். நிம்மதியா இருந்து நான் கிளம்பிக்கிறேன். நீங்க நிம்மதியா இருங்க. நீங்க தானே அதாம்மா நீ இருக்கீங்க. உட்கார்ந்து ஜவுடாவா பேசிட்டியாமா ஜவுடாவல் கணக்கா பேசிட்டு இருக்கீல. நான் கிளம்பிக்கிறேன் நீங்க ரெண்டு பேரும் இருந்துக்கோங்க இங்க. நான் அந்த பொழுது போகட்டும். வெயில்ல என்னால போக முடியாது. அடிக்கிற வேலை எங்க மயக்கம் போட்டு விடுறதா எனக்கு யாரும் கிடையாது. உனக்குலாம் உங்க அக்கா இருக்காங்க. உங்க அக்காவுக்கு நீ இருக்க. ஏன் அவங்க உங்களுக்கு இல்லையா? பேசிட்டு நீ பேசுறதே இப்ப எனக்கு எனக்கு தான் அவங்க எனக்கா இருக்காங்க. இருக்காங்க. இப்ப உனக்கு என் தான் கூட support இல்ல. இப்ப பண்ணி எங்க பேசுறாங்க. அக்கா என் கூடயே அவ இருக்காங்க. உனக்கு தான் சப்போர்ட் பண்ணி பேசுறாங்க. புருஷன் கட்டல புருஷன் சப்போர்ட் பண்ணி உங்க கூட பேசுறாங்க. தானே இருக்காங்க. என் உனக்கு கூட தானே பேசிட்டு இருக்காங்க. ஏய். நான் தானே இங்க அனாதையா இருக்கேன். இப்ப நீ தான் அன்வான்டடா பேசிட்டு இருக்க மாதிரி ஒரு காஃபிக்காக ரெண்டு பேரும் ஒரு சண்டையே போடுறீங்க. ஆண்டவா 4 நாளா உடம்பு முடியாம இப்பதான் நிம்மதியா ஏந்து நடக்கிறேன். வீட்லயே இருந்திருக்கலாம். வந்து அசிங்கப்படுத்திட்டு உட்கார்ந்துட்டு இருக்கிறது.
நான் இப்போ அவளை என்ன அசிங்கம் காபி போட்டது தப்பா திவ்யா? ரொம்ப ஓவரா பேசிட்டு இருக்கா திவ்யா. வார்த்தைகள் அதிகமா பேசிட்டு இருக்கா, ரொம்ப அதிகமா பேசிட்டு இருக்கா. சப்போர்ட் கூட பண்ண மாட்டியா திவ்யா? அவளை அதட்ட மாட்டியா திவ்யா? மெச்சூரிட்டியே இல்லாத பர்சன்ஸ்டா. நீ மெச்சூரிட்டி பர்சன் தானடா. நீ என்ன இறங்கி ஈவனா அவள் கூட சண்டை போட்டு வாக்குவாதம் பண்ணிட்டு இருக்க மதன். ஏன் மதன் இப்படி பண்ற? என்னால முடியல மதன். 4 நாளா நான் எப்படி கடந்தேன்னு தெரியும்ல. ஒரு 4 நாள் கழிச்சு இப்பதான் கொஞ்சம் எந்திரிச்சு நடக்கிறேன். அமைதியா இருங்க, என்ன வெறுப்பேத்த கூடாது. ஏதாவது ஒண்ணு கூட ஒண்ணு ஆயிடுச்சுன்னா அப்புறம் நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியாது. சொல்லிட்டேன். ஒண்ணு என்ன ஆயிர போகுது? என்ன ஆயிர போகுது? ஏன் ஆனா என்ன பண்ண போறீங்க? ஆனா நிம்மதியா இருப்பியா மதன்? இங்க நீ அவளோட சேர்ந்து நீங்க திட்டிட்டு தான் இருக்கியா? ஆனா நிம்மதியா இருப்பியா சொல்லு. நான் இருக்கிறது உங்க ரெண்டு நான் சொல்லிட்டு தானே இருக்கேன். அமைதியா இரு. அவ சின்ன பொண்ணு, நான் சொல்லிட்டு தானே இருக்கேன். அவளை திட்டியா? இங்க இருக்கிறது இல்ல, அதெல்லாம் பிரச்சனை கிடையாது. ஒரு காஃபிக்காக எதுக்கு இவ்வளவு பெரிய பிரச்சனை எல்லாம் கேட்டிருக்கீங்க? எதுக்கு அவகிட்ட வாக்குவாதத்துக்கு போற? அவ பண்ண மாட்டான்னு தெரியுதுல்ல, அப்புறம் எதுக்கு அவளையே நோட்டிக்கிட்டு இருக்க? ஏச்சல காட்டுக்கிட்டே போதுமாமா? போதுமா? என்ன போதும்? நிம்மதியா? எனக்கே திமுறா இப்படி திமுறா என்கிட்ட நடந்துக்காத. எனக்கு பிடிக்கவே பிடிக்கல. நான் நார்மலா தானே இருக்கேன். உங்ககிட்ட நான் என்ன திமிரா இருக்கேன்? பாருங்க, நான் நார்மலா தானே இருக்கேன். அவர் தானே இப்ப என்ன நோண்டிட்டு இப்ப இருக்காரு. என்னடா அவ பேசுறதுல இருக்கு? என்னடா திமிரு இருக்கு அவளுக்கு? சொல்லு, என்ன திமிரு இருக்கு அவளுக்கு? ஒரு திமுறாவே இல்லையா அது? அவ எங்க திமிரா இருக்கா? அதை சொல்லு முதல்ல. எனக்கு எது திமிருன்ற? ஒரு விஷயம்னா அந்த இடத்த விட்டு நவரணும். இங்க இருந்துட்டே இருக்க கூடாது. நவுருனா போ சொல்றீங்களா? நான் போயிடுறேன். நவுருனா நான் இங்க தான் உட்காருவேன். நீங்க போனா போங்க. நான் எதுக்கு போகணும்? என்னடா உங்களுக்கு பிரச்சனை? அவருக்கு வந்து இப்ப நான் இங்க இருக்க பிடிக்கல. அதனால தான் நவுருன்றாரு. நான் போனா நிம்மதியா இருப்பீங்க. சொல்ல. அவ சும்மாவே அவங்க வீட்ல இருக்கும் போதே வேலை பார்க்க மாட்டாடா. உனக்கு சப்போர்ட் பண்றல விட்டுரு. ஐயோ நான் சப்போர்ட் பண்ணலடா. இருக்கிற உண்மையை சொல்லிட்டு இருக்கேன் மதன். அவ வீட்லயே ஹாப்பியாமா? செய்ய மாட்டா. ஹாப்பி தானே? என்ஜாய் பண்ணு. பாரு நான் சொன்னே இப்ப இப்படி பேசிட்டு இருக்காங்க. நீ எடுத்து ரூம்ல போடி. நான் அதுக்கு போறேன். போய் போன் எடுத்து ரூம்ல போடி. நான் இங்கே உட்கார்றேன். நீ இங்க உட்கார தானே அவன் ட்ரிகர் ஆகி பேசிட்டு இருக்கா. நீ எடுத்து ரூம்ல யாவது போடிடா. நான் பண்ணேன். நான் இங்க தான் உட்கார்ந்து இருக்கேன். ஏன் டீ வேணும்னு உங்ககிட்ட சொல்லாங்க. அதுக்கு இப்படி பேசிட்டு இருக்காங்க. காஃபி போட முடியுமா? ஃபர்ஸ்ட் ஒரு வாட்டி கேட்டா நான் போட்டு ஏத்துறேன். மறுபடியும் கேட்டனே இந்த நடந்துட்டே இருக்கா. சரி போடு விடு. உனக்கு சலையா இருக்கு சொல்றான். கிச்சன்ல தான இருக்கீங்க. அப்ப நான் ஒரு வேளை பாத்துட்டேன். அதனால உன்னை காஃபி போட சொல்லிருப்பான். நான் ஏன் போட்டு தரணும்? பாருங்க. லவா இது நம்ம வீடு கிடையாது லவா. நம்ம வீட்ல பேசுற மாதிரி பேசக்கூடாது லவா. கொஞ்சம் மாமான்ற மரியாதை இருக்கட்டும் லவா. அவ்வளவுதான் நான் சொல்லுவேன் லவா. மாமான்ற மாதிரியா நடந்துக்கிறாரு. நீ முதல்ல அவருக்கு ஏத்த மாதிரி நடந்துக்கோலவா. புரியுதா? அவன் மாமாவா நடந்துக்கணும்னா நீ அவனுக்கு ஏத்த மாதிரி நடந்துக்கணும். இங்கெல்லாம் அப்படிதான். நம்ம இஷ்டத்துக்கு இருக்கிறதுக்கு நம்ம வீடு கிடையாது. நீ பிறந்த வீடு கிடையாது. நீ அவங்க கால் மேல கால் போட்டு ராஜாத்தி மாதிரி இருக்கலாம். எல்லாம் நமக்கு தேடி வரும். பெட்டுக்கு கட்டிலுக்கு எல்லாத்துக்கும் தேடி வரும். உட்காந்து இடத்துல இருந்து சோறு தின்னுவேன். தின்ன தட்டை எடுக்க மாட்டேன். இங்க அப்படி கிடையாது. இங்க உன் வேலை நீ தான் செஞ்சுக்கணும். அக்கா வீட்டுக்கு வந்திருக்கன்னா பேரு. அப்ப என்னால எந்த வேலையும் விடக்கூடாது. எதுக்கு வீட்டுக்கு வந்து ஒரு வேலை நீ பண்ண மாட்டியா? நான் அவங்க எனக்கு பண்ண சொல்லல. அவருக்கு நான் ஏன் பண்ணணும்? உங்களுக்கு நான் பண்ணுவேன். அவருக்கு நான் ஏன் பண்ணணும்னு கேட்க. ஏன் மாமாக்கு ஒரு காஃபி போட்டு கொடுக்க முடியாது? ஏன் 100 தடவையே இருக்கட்டும். என்னால போட்டு கொடுக்க முடியாது. திமிரா பேசாதடா அம்மா என்கிட்ட. சொல்லிட்டேன் நானு. என் முன்னாடி எதுவும் பேசிட்டு இருக்காது. எடுத்து பேசிட்டு இருக்காது. புரியுதா? மரியாதை என் முன்னாடி பேசிட்டு இருக்காத. என் முன்னாடி என் முன்னாடி பத்தி பேசக்கூடாது. நான் பேசுறேன். உங்க அக்கா அதெல்லாம் போய் உங்க வீட்டுல வச்சுக்கணும். இங்க வந்துட்டுலாம் என் பொண்ணாட்டி பேசக்கூடாது. நான் அவள்கிட்ட பேசிட்டு தானே இருக்கேன். நீ எதுக்கு இடையில பூந்து இப்படி பேசிக்கிட்டு இருக்க? 2 பேரும் என்னைய ப்ரெஷர் பண்ணாதீங்க சொல்லிட்டேன். எனக்கு ஆல்ரெடி உடம்பு முடியல. ஏனோ தானோ உட்காந்து பண்ணிக்கிட்டு இருக்கேன். என்னை வெறுப்பேத்தி பார்க்க கூடாது சொல்லிட்டேன். லவா நீ எந்த ரூம் இல்ல போ. நான் கிளம்பி போறேன். நான் இருக்கிறது பிரச்சனை. ஆமா கிளம்பி போ. கிளம்பி போ நீங்க. போதுமா? போடு என்ன? சந்தோஷம் தானே? போட்டு விடு. சந்தோஷம் தானே? போட்டு விடு. அதான் இப்போ உனக்கு சந்தோஷம் தானே? என்ன சந்தோஷம்? சந்தோஷம் தானே உனக்கு? என்ன சந்தோஷம்? என் வீட்ல இருந்து யார் வந்தாலும் உனக்கு பொறுக்காது. ஏதாவது சொல்லி அவங்க வீட்டுக்கு அனுப்பிச்சிடணும். அதானே? ஏன் மட்டும்ன்ற
பண்ணு என்னென்ன பண்ணுமா பண்ணு. நீயா உட்காந்து நல்லா உட்காந்து இவ்வளவு பெரிய வீட்டுல உட்காந்து ஆளு என்னமோ பண்ணி தொலை. ஏய் பைய எடுத்துட்டு கிளம்பல. அங்க என்ன ரூம்ல உனக்கு? கிளம்பு கிளம்பல. இதே உங்க வீட்ல இருந்து ஒரு ஆளு சொல்லாதீங்க. போறேன் தானே. ஏய் கிளம்பல. இருக்க பிடிக்காம தான் தெப்புறீங்க. கிளம்பல நீ முத. கிளம்பு கிளம்பு. ஓடு ஓடு. இங்க இருக்காத. தேவையில்லாம உனக்கெல்லாம் எனக்கும் என் பொண்டாட்டிக்கு சண்டை வருது. அவ்வளோதான் முடிஞ்சு. என்ன பெற்றவங்களுக்கு மற்றவங்களுக்கு வித்தியாசம். உன் வீட்ல இருந்து ஒரு ஆளு வந்தா மட்டும் உனக்கு அப்படியே என்னதான் பண்ணணும் தெரியாது. என் வீட்டு ஆளு வந்துட்டாலே உனக்கு பொறுக்க மாட்டேன். நான் போறேன். யாருக்குமே பொறுக்க மாட்டேன். நான் போறேன். எங்க கிளம்பிட்ட இப்ப நீ? எது கிளம்புற? எனக்கு புரியல எது கிளம்புற? நீங்க இருந்தா அசிங்கப்படுறதுக்கு நான் வீட்லயே என்ன அசிங்கப்பட்ட இப்ப நீ உட்காரலாம் அடி வாங்காதலா ஒழுக்கமா உட்காரு. ஒழுக்கமா உட்காரு. எதுக்கு கிளம்புற இப்ப நீ? நீ எதுக்கு கிளம்புற? நான் ஒண்ணும் இங்க யோசிக்கல இல்ல. நானும் பாரு வாடா உருட்டுதா இருக்கேன். அப்படிதான் இருக்கு. அவர் பேசுறது அப்படிதான் ஏய் அவன் எப்படி பேசினா பேசிட்டு போட்டு நீ வீட நீ எதுக்கு அவன் பேசுறது கால எடுக்கிற? மகன் இப்படிலாம் பண்ணாத மகன். ஒரு புள்ளைய வர வச்சுட்டு நான் உள்ள போய் அவன் மனச கஷ்டத்தோட வெளில போறா. சரி நானுக்கு பைத்துக்கு கிளம்புறேன். அந்த புறத்துக்கு நான் பேசுவேன். நானும் கூப்பிடுறேன். லாவா போய் உட்கார்ந்து பேசுறேன். நீ முதல்ல உட்காரு. உங்க ரெண்டு பேருக்கு என்ன பிரச்சனைனே எனக்கு புரியவே இல்ல. அவரு டேய் பேசுவாரு. அது மாமா தெரியுது இல்ல லாவா கொஞ்சம் விட்டு போலாவா நீயாவது. அக்கா புருஷனா எல்லாம் எப்படி இருக்காங்க? அவனா அப்படியே நினைக்கிறாரு. இங்க கொஞ்சம் இப்ப மது சத்ரா கோபம்ன்றாரு. நானும் கிளம்புறேன். அந்த புள்ள போனாதான் இது பண்ணுவியா? நானும் கிளம்புறேன். நான் கிளம்புறேன். சந்தோஷமா? நான் டிராமா கிளம்புறேன். போட்டுட்டு இருக்கியா? என்ன டிராமா போடுறாங்க? டிராமா போட்டுட்டு நான் இருக்கியா? கிளம்புறியா? டிராமா போட்டுட்டு இருக்கியா? நான் இங்க கிளம்புறியா? பாரு. இங்க பாரு. ஏய், என்ன பாரு பாரு. என்ன பாரு? என்னல பாரு? கமனன் நான் படமா காட்டுறாங்க பாக்குறதுக்கு. நீ ஒரு படம் போட்டு இது போவாங்களா நீ வருவாங்களா? இந்த தள்ளியால விட்ட. நான் மேல எதுக்கு கை வைக்கணும்? நான் கிளம்புறதுக்குயா? எதுக்கு டிராமா போட்டுட்டு இருக்கீங்க? என்ன டிராமா போடுறாங்க? என்ன டிராமா போட்டுட்டு என்ன இருக்கீங்க? டிராமா போடுறாங்க? அவளுக்கு இப்ப அவ்வளோ இங்க போய் என்ன- தள்ளுறியா? நான் தான் அவளை போன் பண்ணேன். என் வார்த்தையை மீறி இப்ப ஏன் எங்க இப்படி நீ வச்ச? நடக்கணும்னு நினைக்கிற? நான் அவளை போன்னு சொல்லிட்டேன். என் வார்த்தையை மீறி நீ ஏன் எதுக்கு போன் சொல்ற? எதுக்கு போன் சொல்ற? நீ மட்டும் நீ வாடகை கொடுக்குறியா? நானும் தான் பாதி வாடகை கொடுக்குறேன். அவன் என் தங்கச்சி. ஏன் உன் வீட்டுல இருந்து வந்தா இருக்கணும், என் வீட்டுல இருந்து வந்தா இருக்க கூடாதா? நீ போடணும்னா போடுமா? என்ன நிச்சயமா இருக்குயா நான் உனக்கு? ஆ? என்ன இஷ்டமா இருக்க பண்ணிட்டு இருக்க? என் வீட்டுல இருந்து வந்தா இங்க மாசக்கணக்கில் இருக்காங்க. ஏன் வருஷத்துல கூட என் தங்கச்சி இருப்பா. உனக்கு என்ன பிரச்சனை? அவளுக்கு சேர்த்து தான் வாடகை கொடுக்குறேன். அப்புறம் என்ன? என்ன சொல்லி காமிக்கிற? என்ன சொல்லி காமிக்கிற? என்ன உன் பிரச்சனை? உனக்கு வந்து ரத்தம் எங்களுக்கு தான் தக்க தட்டினியா? நீ தள்ளி போகும்போது டிஸ்டன்ஸ்லேயே பேசுறீங்க எப்பவுமே. டிஸ்டன்ஸ்லேயே பேசு. அந்த பிள்ளை ஒரு டிராமா பண்ணிட்டு இருக்கு. நான் நீ ஏன் தான் இப்ப டிராமா போட்டுட்டு இருக்க. ஒரு காஃபிக்காக நீ டிராமா போடக்கூடாது. ஒரு காஃபி குடுக்கலன்றதுக்காக எதுக்கு இவ்ளோ பெரிய டிராமா கிரியேட் பண்ணிட்டு இருக்க? எனக்கு புரியலையே. நான் அந்த பிள்ளைய வீட்டை விட்டு போன்னு சொல்லிட்டேன். நீ ஏன் ஏன் தடுக்கிற? சொல்லுவ? நீ ஏன் தடுக்கிற? ஏன் சொல்லுவ? என் வார்த்தையை மீறி ஏன் தடுக்கிற? ஏன் சொல்லுவ? இல்ல, நீ கல்யாணம் பண்ணி வந்துட்டனா ஏன் பேச்சு தான் கேட்கணும். அப்ப நீ ஏன் பேச்சதான் கேட்கணும்? ஓ எதுக்கு? இஷ்டத்துக்கு இருக்க கூடாது. பிறந்த வீட்டுக்குலாம் நீ ஏன் போய் இல்ல, இல்ல. ஏன் இங்க வீட்டுக்கு அங்க வந்தா இங்க வரக்கூடாது. உங்களுக்கு அங்க இருந்து யாரெல்லாம் இங்க வரக்கூடாது. வந்தா ஒரு நாள் 2 நாள் சரி அப்போ உன் வீட்ல இருந்து வந்தா இருக்கலாமா? மாசக்கணக்கா இருக்கலாமா? வருஷக்கணக்கா இருக்கலாமா? வச்சுட்டு அப்படியே கிளம்புங்க தங்க தட்டல. கிளம்புங்க. இந்த உண்மை ரெண்டு பேரும் கிளம்புங்க. கிளம்புறோம் கிளம்புங்க. கிளம்புறோம். சும்மா நீ தனியா இருந்து நீ அனுபவ வைக்கல. ஏய் இங்க இல்ல. இங்க இல்ல. வாடி ஏய் வாடி. ஏய் இருக்கியா? பாரு பாரு அவன் மேல கை வைக்காத மலே. சண்டை முடிக்கிட்டு இருக்கியா? போட்டேன்னு வச்சுக்க. அவன் மேல கைய வைக்காதன்னு. அவன் மேல கைய வைக்காத. உனக்கு வாக்கப்படுது நான் தான், அவ கிடையாது. புரியலா? நீ அடிக்கிறது உதைக்கிறது என்கிட்ட வச்சுக்கோ. பேசுறது கூட என்கிட்ட வச்சுக்கோ. அவளை நீ தொடக்கூடாது. என் வீட்டுல இருந்து வந்தா அவளை நீ தொடணும் எந்த அவசியமும் கிடையாது. உனக்கு
என்னன்னு பாப்போம் இரு. உட்காருங்க. திருப்பி பிடிச்சி அலையாத. மறுபடியும் நீ காமி. இவர் வந்து நாடகம் கொடுத்தா இவர் வந்து பண்ணா இவர் வந்து பெரிய இவர் இது. அப்படி. பிராங்க்! பிராங்க்! ஏம்மா அடிக்கிறா गाइस அடிக்கிறா. இவ அடிக்க ஆரம்பிச்சா எனக்கு வலி தாங்க முடியாது. அம்மா. ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த பிராங்க் பண்ணிருக்கோம். சேர்த்துட்டியா நீயும்? எப்படி போட்டுங்க செக்கு எப்படி நான் உருவாக்குன சிங்கா குட்டி எப்படி பெண் சிங்கம் கிளம்புது பாரு எப்படி கிளம்புது பாரு சூப்பரா இருக்கா ஐயோ இதுக்கப்புறம் நீங்க 2 பேரும் சேர்ந்து என்ன பண்ணுவீங்க நல்லா இருந்துச்சா இல்ல கேவலமா இருந்துச்சுல அடுத்து அடி பிஞ்சிருமல நான் உன்னதான் அடிக்கணும் அவனை வச்சுக்கிறேன் நான் எப்படி எங்க 2 பேரோட சுறுசுறு இல்லையா உங்க 2 பேருக்கும் இல்லையே நாங்கெல்லாம் எவ்வளவு அவளை கேள்வி கேக்குற வெக்க உன சுறுசுறு இல்லையா அதெல்லாம் இருந்தா மதிக்கல கால் மேல கால் போட்டு உட்கார்ந்திருந்தாடா என் புள்ள மாதிரி இது என் வாயில அப்புறம் அசிங்கம் உனக்கு வேணா தங்கச்சியா இருக்கலாம் எனக்கு அது குழந்தை அது கொஞ்ச நேரத்துல தலைவ கிருகிருன்னு ஆயிடுச்சு எனக்கு இன்னும் கொஞ்ச நேரம் கத்துனா மயக்கம் போட்டிருப்பேன் நான் இன்னும் கொஞ்ச நேரம் நீ மயக்கம் போட்டு விழுந்திருக்க மாட்டேன் நீ அடிக்கிற அடியில நான் மயக்கம் போட்டு விழுந்திருக்கேன் அதனாலதான் நான் ஸ்டாப் பண்ணேன் எங்க எனக்கு விழும்னு பயந்துன்னு இருந்தேன் முன்னாடி அவ டான்ஸ் போட்டுக்கிட்டு இருக்கா டப்பா டான்ஸ் டப்பா டான்ஸ் பவுன் பக்கடா டப்பா டான்ஸ் பவுன் பக்கடா போட்டு கிடக்கா நானும் வெறி ஆயிடுச்சு அவளை 2 போட்டுருந்தா கூட என் மனசா இருக்கும் லென்த்தா போயிட்டு இருப்பேன் பிராங்க் இந்த போயிருந்தா நீ தான் வாங்கி இருந்திருப்ப அடி உத குமுறலாம் எப்படி இருந்துச்சு எங்க 2 பேரோட காம்போ பிராங்க் ஆரம்பிச்சிட்டல ஆல் தி பெஸ்ட் நன்றி நன்றி இதுக்கு அப்புறம் 2 பேரும் கேமரா எங்க தெரியுமா உனக்கு சிறப்பா கேமரா எங்க தெரியுமா மிஷின் கிட்ட ஹலோ சரிதா ஜிம் பேக் பக்கத்துல இருக்கு பாரு மிஷின் வந்து உங்களுக்கு அதுக்கு தான் வச்சிருக்கோம் गाइस ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு கம்பேக் பிராங்க் கொடுத்துருக்கோம் நான் இன்னும் கொஞ்சம் லென்த்தா போயிருப்பேன் அங்க அடி விழுவல இங்க மட்டும் தான் விழுந்துச்சு எனக்கு விழுன்னு நினைச்சு பயந்தேன் பட் எனக்கு விழல அங்க விழுந்துச்சு அதனால பின்னாடி ஜாலியா ஆடிட்டு இருந்தேன் இது நல்லா ஏத்துக்க முடியல அவளுக்கு 2 விழுந்திருந்தா நான் இதை அக்செப்ட் பண்ணி கொஞ்ச நேரம் அதான் சாக்குடி இவர் என்ன அடிக்க மாட்டாரு ஏய் உட்கார் ஏய் அடிச்சிட்டல அதே சந்தோஷம் ஒரு பிரேக்ல விழுந்திருக்கு இப்போ இவங்க எனக்கு சூப்பர் இவங்க எனக்கு ஆஃபர் அப்படிலாம் சொல்ல மாட்டேன் அவன் எனக்கு குழந்த மாதிரி நானும் அவளும் வந்து எப்பயுமே அவள் லாங்கே எனக்கு ரொம்ப பிடிக்கும் லாவணியா லாங்கே ரொம்ப பிடிக்கும் சரி இந்த காம்போ நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ட்ரை பண்ணியிருக்கோம் பிராங்க் ஃபர்ஸ்ட் டைம் என்னோட தங்கச்சி ஆமா லாவணியா வச்சு ட்ரை பண்ணிருக்கேன் கொண்டு வர கூடாதுனே நினைச்சேன்டா ஏன்னா கண்ணு வச்சு பிரிச்சு விட்டுருவாங்க அதனாலதான் அதுவும் இல்லாம ரொம்ப திருஷ்டி லைவ்லயே அழகா இருக்காங்க உங்க தங்கச்சி உங்களை விடன்னு வேற So நல்லா guys, கமெண்ட் ஆக்சுவலி பாத்தீங்கன்னா பண்ணிருக்காங்க 2 அவ வந்து எனக்கு குழந்தை மாதிரி ஸோ அதனால நாங்கள் 2 பேருமே நார்மலாகவே இப்படி தான் சின்ன சின்ன இந்த மாதிரி சின்ன இந்த எலி பூனை சண்டை அப்படி நடக்கும் அப்புறம் அவன் வந்து இவ தான் சமாளிப்படுத்தி வைப்பா இது ஆஷிஷன் அண்ட் இந்த ப்ராங்க் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு நீங்கள் எல்லாருமே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் எல்லாருமே கேட்டதுனால தான் இந்த ட்ரை பண்ணியிருக்கேன் அண்ட் உங்களோட ஒப்பீனியன் ஐயோ இவ்வளோ வேற கிளப்பி விட்டோம் இவ்வளவு 2 பேர் திரும்ப என்ன பண்ணுவாளோட எனக்கே பயமா இருக்கு இனிமே தரமான ப்ராங்க் இன்னும் எக்ஸ்ட்ரீம் லெவலில் ப்ராங்க் எல்லாமே தொடர்ந்து வரும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க ஓகே சூப்பர் சூப்பர் இவ இப்படி ஆக்ட் பண்ணுவா எனக்கே இல்லடா எப்படி ஆனா சிரிச்சிச்சு ஏடா திருட்டுக்கட்டே சிரிப்பு வந்துச்சு என்னால கண்ட்ரோல் பண்ண எப்படி சிரிக்காம ஐயோ ஆண்டவனா ஐயோ கடவுளே இப்பதான் உள்ள இறங்கி இருக்கா அந்த இது சிரிக்காம அப்படியே ஃப்ளூயன்ட் வந்துரும் அப்படியே சரி ஓகே சூப்பர் 2 பேரும் நல்லா பண்ணீங்க ஆனா என்னைய தான் பிபி பிரஷர் ஏத்துறீங்க நல்லா தெரிஞ்சு 4 நாள் அது வேற உடம்பு வேற சரியில்லை गाइस அதனால ரொம்ப லென்த்தா போல நான் நேத்து வேலை செஞ்ச செய்யலன்ட்டாரு புசுக்குன்னு அங்கதான் அவளுக்கு ஏறிச்சு அதெல்லாம் அவ செய்வா அந்த வேலையெல்லாம் வேலையெல்லாம் செய்வா அதெல்லாம் என்ன ஒண்ணும் பண்ணல இது ஜஸ்ட் பிராங்க் அம்மா இது எப்பவுமே நடக்குது 2 பேருமே நாங்க அப்பப்போ இந்த மாதிரி அவரே 24 hours black coffee இதே தான் கேட்பாரு ஒரு தடவை 2 தடவை 3 தடவை போட்டு கொடுப்பா நாளை வேலை சீப்பா நான் போட்டு தர மாட்டேன் உங்களுக்கு என்ன போட மாட்டீங்களா நீங்க போடுங்க போங்க அப்படின்னுவேன் அதே தான் இங்கேயும் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த ப்ராங்க் எப்படி இருந்தது மறக்காம கமெண்ட் பண்ணுங்க எனக்கு இந்த ப்ராங்க் ரொம்ப பிடிச்சிருந்து ஆப்வியஸ்லி என் தங்கச்சி சிரிக்காம பண்ணது வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு அதுவும் ஃபர்ஸ்ட் டைம் ப்ராங்க்ல இறக்கியிருக்கான் என்ன நடக்க போகுதுன்னு தெரியல மதன் गाइस இதே ஒரு கமெண்ட் எந்த கடவுளே எந்த கொல்லிக்கட்டையும் கண்ணு வச்சுறாங்க சரி ஓகே गाइस உங்கள்ட்ட இருந்து இந்த அழகான பிராங்கோட முடிக்கிறோம் நெக்ஸ்ட் என்னன்னு சொல்லிட்டு சொல்றோம் அடுத்தடுத்த அப்டேட்லாம் வரும் அடுத்தடுத்த பிராங்க்ஸ் அடுத்தடுத்த vlogs எல்லாமே வரும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க
இந்த ப்ராங்க் பிடிச்சிருந்தாக்கா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. உங்க கமெண்ட் செக்ஷன்ல இன்னும் வேற என்னென்ன ப்ராங்க் பண்ணலாம்னு சொல்லிட்டு மறக்காம சொல்லுங்க. இன்ட்ரோ கொடுக்குறோம் வளர்றாரு ரொம்ப நாள் ஆச்சுல தனியா ப்ராங்க் பண்ணி உனையா அதான் வளரல. வளர்றாரு. ஓகே உங்களுக்கு பாய் பாய் சொல்லிட்டு போறது. பாய் சொல்றது நாங்க அவங்க மதன் தேவ்யா and லாவண்யா. பை பாய். love you all. வாங்க போலாம். எங்க போலாம்? காப்பி போடு. வாய் இங்க இருந்து வண்ணாரப்பேட்டை வரையும் போகுதுன்னு தெரியல.